மத்திய கிழக்கு பிராந்தியமே பற்றி எரியும் தருணம் இது. ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான பனிப்போர் இப்போது அனல் பறக்கும் யுத்தமாக மாறும் விளிம்பில் நிற்கிறது. ஒரு பக்கம் ஈரானை 4 திசைகளிலும் சுற்றி வளைத்துள்ளன அமெரிக்காவின் பிரம்மாண்ட போர்க்கப்பல்கள். வானில் இரைச்சல் எழுப்பி வட்டமிடும் அதிநவீன போர் விமானங்கள். எந்த நொடியிலும் தாக்குவோம் என அமெரிக்கா தயார் நிலையில் இருக்க, ஈரான் தேசமே திகிலில் உறைந்துள்ளது. மறுபக்கம் ஈரானுக்குள்ளேயே வெடிக்கும் எரிமலை, கிடுகிடுவென உயர்ந்த விலைவாசி, எங்கும் பொருளாதார நெருக்கடி. பொறுக்க முடியாத மக்கள் வீதிகளில் இறங்கி போராட நிலைமை கைமீறி போனது. இதை பார்த்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், போராட்டக்காரர்கள் மீது கை வைத்தால் ஈரானை சும்மா விடமாட்டோம் என விடுத்த பகிரங்க மிரட்டல் எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றியுள்ளது. இந்த குழப்பங்களுக்கு நடுவே அந்த பரபரப்பு தகவல் கசிந்துள்ளது. அமெரிக்காவின் முதல் குறி ஈரானின் அதியுச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனிதான் என்று உளவுத்துறை எச்சரித்துள்ளது. இதனால் உயிருக்கு அஞ்சி பூமிக்கடியில் உள்ள அதீத பாதுகாப்பு கொண்ட ரகசிய சுரங்கத்திற்குள் கமேனி தஞ்சம் புகுந்துள்ளார். இது சாதாரண சுரங்கமல்ல, அணுகுண்டு வீசினாலும் அசராத உருக்கு கோட்டை. ஆபத்து நெருங்கினால் தப்பிச் செல்ல பூமிக்கடியில் பல கிலோமீட்டர் நீளும் ரகசிய பாதைகள். தலைவர் பதுங்கியதால் தலைமை பொறுப்பு மாறியிருக்கிறது. தற்போது கமேனியின் 3வது மகன் மசூத் தந்தையின் அலுவலகத்தில் அமர்ந்து நிழல் தலைவராக கட்டளைகளை பிறப்பித்து வருகிறார். டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் ஊடகம் வெளியிட்ட இந்த தகவல் உலக அரசியலில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. ஏற்கனவே ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் தாக்கப்பட்ட போதும் கமேனி இப்படித்தான் பதுங்கினார். வரலாறு மீண்டும் திரும்புகிறதா? போர் மேகங்கள் சூழ்ந்துவிட்டன, ஏவுகணைகள் தயார் நிலையில் உள்ளன. அமெரிக்காவின் அடுத்த மூவ் என்ன? பதுங்கு குழியில் இருந்து கமேனி வெளியே வருவாரா, அல்லது வளைகுடா இரத்தக்காடாக மாறுமா? உலகமே மூச்சிறைக்க காத்துக் கொண்டிருக்கிறது. Subscribe to One India and never miss an update.